யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் 50வது ஆண்டு பூர்த்தியை தொடர்ந்து பொன்விழா நிகழ்வுகள் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 26, 27, 28 ஆகிய தினங்களில் முன்னெடுக்கப்பட உள்ளதாக பல்கலைக்கழகத்தின் கலைப்பீட பழைய மாணவர் சங்கத்தின் தலைவர் இமானுவேல் ஆர்னோல்ட் அறிவித்துள்ளார். குறித்த நிகழ்வை மேற்கொள்வதற்காக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் கலைப்பீடத்தில் கல்வி கற்ற யாழ்ப்பாண பல்கலைக்கழக பழைய மாணவர்கள் ஒன்றிணைந்து பொன்விழா நிகழ்வினை நடாத்த தீர்மானித்துள்ளனர். இதற்காக உருவாக்கப்பட்ட ஏற்பாட்டு குழுவின் ஊடக சந்திப்பு நேற்றைய தினம் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் இடம்பெற்றது. அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய கலைப்பீடத்தினுடைய பழைய மாணவர் ஒன்றியத்தினுடைய இன்றைய பத்திரிகையாளர் மாநாட்டிலே முதல் தடவையாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய கலைப்பீடம் தன்னுடைய பழைய மாணவர் சங்கத்தை ஒன்று கூட்டி இந்த பொன்விழா ஆண்டிலே ஒரு முழுமையான நிர்வாகத்தை உருவாக்கி எங்களுடைய பல்கலைக்கழகத்தினுடைய பொன்விழா ஆண்டை கலைப்பீட மாணவர்கள் பழைய மாணவர்கள் சேர்ந்து மிகச் சிறப்பாக கலைப்படத்தின் ஊடாக இதனை சிறப்பாக நடத்துவதற்கு முன்வந்துள்ளோம். இந்த வகையில் இன்றைய இந்த பத்திரிகையாளர் மாநாட்டிலே கலைப்பீட பழைய மாணவர் சங்கத்தினுடைய தலைவராக நானும் எங்களுடைய கலைப்பீடாதிபதி மற்றும் இந்த பல்கலைக்கழகத்துடைய சிரேஷ்ட மாணவர்களான சேதுராஜா சார், அகிலதாஸ் சார் மற்றும் எங்களுடைய கலைப்பீட ஒன்றிய பழைய சங்கத்தினுடைய பொறுப்பாளர்களில் ஒருவரான திருமதி விதரை செல்வி எல்லோருமே இந்த இடத்திலே நாங்கள் கூடியிருக்கின்றோம். இந்த இடத்திலே நாங்கள் உலகம் பூராக இருக்கக்கூடிய மற்றும் எங்களுடைய தாயகத்தில் இருக்கக்கூடிய பழைய மாணவர்கள், கலைப்பீடத்தைச் சேர்ந்த பழைய மாணவர்களுக்கு ஒரு மிக மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தியை இதனூடாக தெரிவித்து எதிர்வருகின்ற ஏப்ரல் மாதம், இந்த ஆண்டினுடைய 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 26, 27, 28 நாள்களில் கலைப்பீட பழைய மாணவர்களாக நாங்கள் ஒன்று சேர்ந்து எங்களுடைய பல்கலைக்கழகத்தினுடைய பொன்விழா ஆண்டை மிக சிறப்பான முறையில் நடாத்துவதற்கு 3 நாட்கள் அதனை நாங்கள் மிக திறமையாக திட்டமிட்டுள்ளோம். ஆகவே புலம்பெயர் தேசத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய மாணவர்கள் தங்களுடைய தாயகத்துக்கு வருவதாக இருந்தால் இந்த நாட்களை தெரிவு செய்வதற்கும், அது மட்டுமல்லாமல் புத்தாண்டோடு ஒன்றித்து இது இருக்கின்ற காரணத்தினால் அவர்கள் இந்த நாட்களையும் தங்களுடைய விடுகை நேர லீவு விடுமுறைக்குள்ளே உட்படுத்தி இந்த பல்கலைக்கழகத்தில் நடக்கின்ற பொன்விழா ஆண்டிலே கலந்து இந்த பொன்விழா ஆண்டை சிறப்பிக்குமாறு நாங்கள் கோரி நிற்கின்றோம். இதிலே குறிப்பாக ஏப்ரல் மாதம் 26ஆம் நாள் காலை 9 மணியிலிருந்து இந்த பொன்விழா ஆண்டை நினைவுபடுத்தும் முகமாக நாங்கள் கலைப்பீட பழைய மாணவர் ஒன்றியத்தினால் ஒரு மலரினை வெளியிடுகின்றோம். அந்த மலரினை வெளியிடுவது தொடர்ந்து எங்களுடைய இளைப்பாறிய விரிவுரையாளர்கள், கலைப்படத்தைச் சேர்ந்த விரிவுரையாளர்கள் அனைவருக்கும் நாங்கள் ஒரு கௌரவிப்பு நிகழ்வையும் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். இது முதல் நாள் நிகழ்வாக எங்களுடைய நிகழ்ச்சிகளிலே இருக்கின்றது. அதே போன்று 27ஆம் நாள் 2வது நிகழ்வாக பழைய மாணவர்கள் எல்லோரும் இணைந்து எங்களுக்கே உரித்தான விளையாட்டுப் போட்டிகள், எங்களுடைய பாரம்பரிய விளையாட்டுகள் சரி, உதைபந்து, மென்பந்து மற்றும் ஏனைய விளையாட்டு நிகழ்வுகளை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். உள்ளக வெளியக திடல்களிலே நாங்கள் அதனை ஏற்பாடு செய்திருக்கின்றோம். ஆகவே அந்த நிகழ்வுகளிலும் கலந்து எங்களுடைய பொன்விழா ஆண்டை நீங்கள் சிறப்பிக்க வேண்டும். 3ஆம் நாள் இறுதி நாள் நிகழ்வு காலையிலே எங்களுடைய பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த கலைப்பீட மாணவர்கள் மட்டுமல்லாமல் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த அனைவரும் குருதிக்கொடை நிகழ்வு காலை 9 மணி முதல் மதியம் 2 மணி வரை குருதிக்கொடை நிகழ்வை எங்களுடைய 50வது ஆண்டு நிகழ்வாக நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். தொடர்ந்து மாலை எங்களுடைய கலைப்பீடத்தை சேர்ந்த பழைய மாணவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒரு இராப்போசன ஒன்று கூடலை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். ஆகவே இந்த நிகழ்வுகள் 26 ஏப்ரல் மாதம் வருகின்ற ஏப்ரல் மாதம் 26, 27, 28ஆம் நாள்களில் மிகவும் கண்ணியமாக சிறப்பான முறையில் நாங்கள் சகல விடயங்களையும் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். அனைத்து பழைய கலைப்பீடத்தினுடைய பழைய மாணவர்களும் இந்த நிகழ்ச்சி நிரலுக்கு ஏற்றது போன்று தங்களுடைய நேர சுசியை
ஏற்பாடு செய்து விடுமுறைகளை ஏற்பாடு செய்து எங்களுடைய பொன்விழா ஆண்டிலே கலந்து சிறப்பிக்குமாறு தாழ்மையோடு நான் வேண்டி நிற்கின்றேன் இந்த இடத்திலே. இதிலே மிக முக்கியமான பகுதிகளாக நாங்கள் பார்க்கின்றோம். இங்கு எங்களுடைய மூத்த பல்கலைக்கழக மாணவர்களாக கலாநிதி சேதுராஜா சார் அவர்கள் இருக்கின்றார். அவர்களுடைய பழைய பல்கலைக்கழக மாணவருடைய பழைய மாணவர்கள் மற்றும் இந்த இதனுடைய சிறப்பு தொடர்பாக ஒரு சில வார்த்தைகளை இந்த இடத்திலே அவர் கூறுமாறு கேட்டு நிற்கின்றார். அனைவருக்கும் வணக்கம். நான் கலாநிதி செல்லத்துறை சேதுராஜா. இந்த எங்களுடைய கலைப்பீட பழைய மாணவர் ஒன்றியத்திலே ஒரு அங்கத்தவராக இருக்கின்றேன். அன்பானவர்களே, எங்களுடைய பல்கலைக்கழகத்தினுடைய 50வது ஆண்டு பூர்த்தியை முன்னிட்டு எங்களுடைய கலைப்பீட மாணவர் ஒன்றியம் உருவாக்கப்பட்டு அதன் ஏற்பாடுகளோடு பல்கலைக்கழகத்தோடு சேர்ந்து இந்த பொன்விழா நிகழ்வுகள் நடைபெற இருக்கின்றன. இந்த பல்கலைக்கழகத்தை சேர்ந்த நாம் இன்னும் பல்லாயிரக்கணக்கானவர்கள் இந்த நாட்டிலும் புலம்பெயர்ந்தும் அதனுடைய பழைய மாணவர்களாக இருக்கின்றார்கள், நல்ல நிலையிலே இருக்கின்றார்கள். நிறைய தொழில் வல்லுநர்கள் இருக்கின்றார்கள், பதவிகளிலே இருக்கின்றார்கள். அது இந்த பல்கலைக்கழகத்துக்கு அதனுடைய பெருமை இந்த பல்கலைக்கழகத்தை சாரும். எனவே இந்த பழைய மாணவர் அந்த பல்கலைக்கழகத்தின் வயதோடு அந்த வயதை உடையது தான் கலைப்பீடம். எனவே கலைப்பீடத்துக்கு இதிலே முக்கியமான பங்கு இருக்கின்றது. கலைப்பீடத்தை பொறுத்தளவிலே ஆரம்பத்திலே இந்த வணிக பீடம் இனிய போது பிரிந்துள்ள பீடங்கள் எல்லாம் கலைப்பீடத்திலே தான் ஒன்றிணைந்து இயங்கியவை. எனவே ஏற்றத்தாழ்வில்லாமல் அந்த மாணவர்கள் எல்லாம் பழைய மாணவர்கள் எல்லாம் இங்கே அங்கத்தவர்களாக இருக்கிறார்கள், பங்களிப்பு செய்கிறார்கள். எனவே நான் கேட்டுக்கொள்வது என்னன்னு சொன்னால், இந்த பழைய யாழ்ப்பாண பல்கலைக்கழக கலைப்பீட மாணவர் ஒன்றியமானது 50வது ஆண்டு நிறைவு பொன்விழாவுக்கு மாத்திரமல்ல கூட்டப்பட்டமை. அது கூட்டப்பட்டதற்கான காரணம் பொன்விழாவுக்கு மாத்திரமல்ல, எதிர்காலத்திலே இந்த பழைய மாணவர் சங்கத்தின் ஊடாக பல கல்வி சமூக கடமைகளை சேவைகளை சமூகத்துக்கு நிறைவேற்ற இலக்குகளும் நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றன. எனவே அதன் முதற்படியாக தேவையுடைய மாணவர்களுக்கு நிதியுதவி வழங்குகின்ற புலமை பரிசில் திட்டங்கள் முன்மொழியப்பட்டிருக்கின்றன. எனவே எதிர்காலத்திலே எங்களுடைய இந்த சங்கத்தை வலுப்படுத்தி எல்லோரும் அங்கத்தவர்களாகி உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் அந்த சங்கத்தினூடாக எதிர்காலத்திலே நாங்கள் இந்த பல்கலைக்கழகத்தினுடைய இலக்குகள் பூரணத்துவம் அடைய வேணுமாயிருந்தால் பல்கலைக்கழகத்துக்கு வெளியிலும் நாங்கள் பல கடமைகளை செய்ய வேண்டியிருக்கும். பல்கலைக்கழகத்திலே படிக்கிற மாணவர்களுக்கு பல உதவிகளை செய்ய வேண்டியிருக்கும். எனவே நீங்கள் எல்லோரும் இந்த சங்கத்திலே அங்கத்தவர்களாக சேர்வதோடு மாத்திரமல்ல, இந்த பொன்விழாவை நாங்கள் பல்கலைக்கழகத்துக்கு செய்ய வேண்டிய கடமை. எங்களை ஆளாக்கிய பல்கலைக்கழகம் 50 ஆண்டுகள் நிறைவடைந்திருக்குது. 100 ஆண்டுகள் வருகின்ற போது நாங்கள் 50 ஆண்டை கடந்துகின்ற பழைய மாணவர்களுடைய கடமையை நாங்கள் செய்ய தவறி இருக்கக்கூடாது. எனவே எல்லோரும் ஒத்துழைத்து எல்லோரும் அங்கத்தவர்களாகி இந்த பழைய மாணவர் கலைப்பீட பழைய மாணவர் ஒன்றியத்தினூடாக ஒரு சமூக மாற்றத்திற்கு உதவி செய்ய வேணும், வித்திட வேணும், பலப்படுத்த வேணும். இப்போது இருக்கின்ற இளைஞர்கள், புதிய பட்டதாரிகள், இப்போது படித்து கொண்டிருக்கிறவர்களெல்லாம் எதிர்காலத்திலே இந்த சங்கத்தை வலுப்படுத்தி பல்கலைக்கழகத்தில் செய்ய முடியாத சமூக கடமைகளை செய்ய வேண்டும், செய்யலாம். நாம் நினைத்தால் செய்ய முடியும் என்று அனைவரையும் அன்போடு கேட்டு விடைபெறும். கலைப்பிடத்திலே பயின்று வெளியே தங்கள் பட்டதாரிகளாக வெளியேற இருக்கும் அனைத்து பழைய மாணவர்களுக்கும் எனது வணக்கங்கள். கலைப்பிட பழைய மாணவர் ஒன்றியம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. பல மாணவர்கள் அதிலே பழைய மாணவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவர்கள் இணைந்து தங்களுடைய அடையாளமாக மிக சிறப்பாக தங்களுடைய ஒன்று கூட நிகழ்வை நடத்த இருக்கிறார்கள். அதோடு இணைந்து கலைப்பீடத்துக்கு தங்களால் இயன்ற உதவிகளையும் செய்வதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். இந்த வகையில் நாங்கள் அனைவரும் ஒரே குடும்பமாக ஒன்றிணைந்து கலைப்பீட பழைய மாணவர்கள் அனைவரும் இங்கு வருகை தந்து இந்த ஒன்று கூடல் நிகழ்வை மிகச்சிறப்பாக முன்னெடுப்பதற்கு நாங்கள் தயாராவோம். இப்போது இருக்கக்கூடிய கலைப்பீடம் சார்பிலே அவருடைய பீடாதிபதியாக உங்கள் அனைவரையும்
வரவேற்பதிலே நான் மிக மகிழ்வடைகிறேன். அனைவரும் வருக. இந்த ஒன்று கூடல் சிறப்பாக நடைபெற உங்களுடைய பங்களிப்பு மிகவும் முக்கியமானது. நன்றி. இந்த வேளையிலே எங்களுடைய கலைப்பீடாதிபதி பேராசிரியர் ரகுராம் சார் அவர்களுக்கும் அவருடைய பூரணமான ஆதரவு, எங்களுடைய கலைப்பீட பழைய மாணவர்களை உலகம் பூராகவும் இருக்கக்கூடிய மாணவர்களை ஒன்று திரட்டி இந்த பொன்விழா ஆண்டை மிக சிறப்பான முறையில் செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு பூரண ஆதரவையும் இந்த பல்கலைக்கழகத்தினூடாக செய்ய வேண்டிய சகல பணிகளையும் அவர் ஆற்றி கொண்டிருக்கின்றார். ஆகவே அவருக்கும் நாங்கள் நன்றி கூறிக்கொண்டு எங்களுடைய இந்த நிகழ்வினுடைய சிறப்பு இந்த 50வது ஆண்டு கலாநிதி சேதுராஜா சார் அவர்கள் கூறியது போன்று பல்கலைக்கழகத்துக்கும் 50 வருடங்கள், கலைப்பீடத்துக்கும் 50 வருடங்கள். ஆகவே எங்களுக்கு தார்மீக பொறுப்பும் கடமையும் இருப்பது என்பதை நாங்கள் உணர்ந்துள்ளோம். அவை இதனுடைய வரலாற்று சிறப்பை எடுத்தியம்ப அந்த நாளிலே நாங்கள் வெளியிடுகின்ற எங்களுடைய பொன்விழா ஆண்டு மலர் எங்களுடைய வரலாற்று நிகழ்வுக்கு மிகவும் சான்று பகர்கின்ற ஒரு அம்சமாகவும், எங்களை கற்பித்த ஆசான்களுக்கு நாங்கள் விழா எடுப்பதும் ஒரு சிறந்த ஒரு நிகழ்வாகவும் அமைய இருக்கின்றது. அது விடயம் சம்பந்தமாக எங்களுடைய மூத்த பழைய மாணவன் இறைப்பாரிய அதிபர் திரு அகிலதாஸ் ஆசிரியர் அவர்களை ஒரு சில வார்த்தைகளை கூறுமாறு. அனைவருக்கும் மகிழ்ச்சிகரமான வணக்கங்கள். பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கப்பட்டு கலைப்பீடத்தினுடைய 50வது ஆண்டு விழா மிக சிறப்பான முறையிலே கொண்டாடப்பட இருக்கின்றது. அந்த வகையிலே ஒரு கனதியானதும் காத்திருந்துமான ஒரு பெருமதிமிக்க ஒரு நூல் ஒன்றை வெளியிட தீர்மானித்திருக்கின்றோம். அந்த வகையிலே நூலாக்கத்தினுடைய தலைவர் என்ற வகையில் நூலோடு சம்பந்தப்பட்ட சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். அந்த வகையிலே எங்களுடைய நூலை பொறுத்த வரையிலே ஒரு நிர்வாக கட்டமைப்பு இருக்கின்றது, நூலினுடைய உள்ளடக்கம் இருக்கின்றன, அதற்கான நிதியீட்டம், அதனுடைய பயன்பாடு சம்பந்தமாக மிக சுருக்கமான முறையில் தெளிவுபடுத்த விரும்புகின்றேன். பொதுவாக மலரப்போகின்ற நூலிலே ஏறக்குறைய 50 கட்டுரைகள் இடம்பெற இருக்கின்றன. அந்த கட்டுரைகளிலே கவிதைகளும் இருக்கின்றன. அந்த 50 கட்டுரைகளும் துறை சார்ந்த பேராசிரியர்கள், துறை தலைவர்கள், முனைவர் பட்டம் பெற்றவர்கள் பலர் எழுதி இருக்கின்றார்கள். குறிப்பாக இந்த பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கப்பட்ட பொழுது மனித பண்பாட்டு பீடத்தினுடைய தலைவராக இருந்த பேராசிரியர் கலாநிதி இந்திரபாலா அவர்கள் ஒரு ஆர்டிக்கல் தந்திருக்கிறார். அவர் எங்களுடைய நூலாக்க விழாவுக்கு பிரதம அதிதியாகவும் நேரலை மூலமாக உரையாற்ற இருக்கின்றார். அந்த செய்தியை உங்களுக்கு தெரிவிப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். அதே போன்று ஏறக்குறைய 300 பக்கங்கள் பாடம் சம்பந்தமான கட்டுரைகள் இடம்பெற இருக்கின்றன. அந்த கட்டுரைகள் பெருமளவு 190% கட்டுரைகள் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது என்பதை நான் மகிழ்ச்சியோடு இந்த சந்தர்ப்பத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த கட்டுரையிலே ஏறக்குறைய 50 பக்கங்கள் பொதுவாக கலைப்பீடத்தினுடைய வரலாற்றை பறைசாற்றுவதாக இருக்கின்றது. அதை தொடர்ந்து 300 பக்கங்களிலே இந்த பாட ரீதியான கட்டுரைகள் அமைகின்றன. அதற்கு பின்னர் ஏறக்குறைய 100 பக்கங்களிலே எங்களுடைய கலைப்பீடத்திலே சேவையாற்றிய அமரத்துவம் அடைந்த விரிவுரையாளர்களுடைய பதிவுகள் இடம்பெற இருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அந்த வகையில் 3 வகையிலே உள்ளடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. ஒன்று வரலாற்று பதிவு, 2வது பாடங்கள் ரீதியான கட்டுரைகள், 3வது இந்த கலைப்பீடத்துக்காக பணியாற்றிய துறை சார்ந்த அமரத்துவம் அடைந்த பேராசிரியர்களுடைய விரிவுரையாளர்களுடைய அந்த பதிவுகள் இடம்பெறும். பொதுவாக இந்த நூலாக்கத்துக்கான செயல்பாடுகளை கலைப்பீடத்தினுடைய 78ஆம் அல்லது 78ஆம் ஆண்டு அணியினர்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே பெரும் தொகையான நிதியை, அதாவது இந்த நூலாக்கத்துக்கு ஏற்படுகின்ற செலவில் பெரும்பகுதியை இந்த எங்களுடைய 78ஆம் ஆண்டு பல்கலைக்கழக அணியினரை பெருமளவு தந்திருக்கிறார்கள் என்பதையும் நான் இங்கே பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். பொதுவாக இந்த நூலை பொறுத்த வரையில் மிக பெருமதியான கனதியான நூலாக இருக்கும். அந்த வகையிலே பாடசாலைகள், குறிப்பாக உயர் வகுப்பில் கற்கின்ற மாணவர்கள், உயர்கல்வி நிறுவனங்கள், பொது நூலகங்கள் போன்றவற்றைக்கு இந்த நூல் குறிப்பிட்ட ஒரு தொகைக்கு நான் நினைக்கிறேன் பெரும்பாலும் 2000 ரூபாய் வரும் நினைக்கிறேன் அவற்றை வழங்க இருக்கின்றோம்.
அந்த வகையில் இந்த நூல் சிறப்பாக வெளிவர உங்களுடைய ஆதரவை வேண்டி நிற்கின்றோம். நன்றி, வணக்கம். வணக்கம். விடுதலைச்செல்வி ஸ்ரீ பத்மநாதன். நான் இந்த பொன் விழாவில் நிர்வாக குழுவில் இருக்கின்றேன். இந்த பொன் விழா 3 நாள் நிகழ்ச்சிகள் நடைபெற இருக்கிறது. அதில் 2வது நாள் நிகழ்ச்சி 27ஆம் தேதி நிகழ்ச்சியின் கலை நிகழ்ச்சிக்கு பொறுப்பாக நான் இருக்கின்றேன். இந்த பின்னேற மாலை பொழுது ஒரு பொன் மாலை பொழுதாக அமைய வேண்டும் என்று நான் இறைவரையும் பிரார்த்திக்கொண்டு உங்கள் எல்லோரையும் அதை கலந்து கொள்ள அழைக்கின்றேன். 27ஆம் தேதி மாலை நடக்கும் கலை நிகழ்ச்சி ஒரு பொன் மாலை மயக்கும் பொழுதாக இது அமையும். நீங்கள் எல்லோரும் இதில் கலந்து கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். நிறைவாக 2025ஆம் ஆண்டு வருகின்ற ஏப்ரல் மாதம் தமிழ் புத்தாண்டு முடிவடைந்த பிறகு வருகின்ற 26, 27, 28ஆம் நாள்களில் கலைப்பிட பழைய மாணவர்களுடைய பொன்விழா நிகழ்வு 3 நாள் இடம்பெறும். எங்களுடைய கலாநிதி சேதுராஜா சார், என்னுடைய ஐலதாஸ் சார் மற்றும் பீடாதிபதி அவர்கள் கூறியது போன்று இங்கு புலம்பெயர் தேசத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய பழைய மாணவர்கள் பலர் தொழில் முனைவர்களாக இருக்கின்றார்கள். பல்வேறு சிறப்பான உயர்வான நிலைகளிலே அவர்கள் இருக்கின்றார்கள். மிகவும் சிறப்பான வாழ்க்கை தரத்தோடு இருக்கின்றார்கள் என்றது மகிழ்ச்சிக்குரிய விடயம். பல்கலைக்கழக தேவையை மேலாக சமூக செயல்பாட்டை மேற்கொள்ள வேண்டிய கடமை இந்த பழைய மாணவர் சங்கத்துக்கு இருக்கின்ற மிகவும் தெளிவாக எங்களுடைய கலாநிதி சேதுராஜா சார் அவர்கள் கூறியிருக்கின்றனர். அந்த வகையிலே ஒரு மூத்த பழைய மாணவனாக உலகம் பூரா இருக்கக்கூடிய எங்களுடைய பழைய மாணவர்கள் எல்லோரும் இதை கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். எங்களுடைய பழைய மாணவர்கள் எல்லோரும் இந்த பல்கலைக்கழகத்தினுடைய பழைய மாணவர் அதிலே அங்கத்துவம் பெற வேண்டும். உங்களுடைய அங்கத்துவத்தை நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். எங்களுடைய தாயகத்தில் இருக்கக்கூடிய கலைப்பீடத்தினுடைய பழைய மாணவர்களும் நாங்கள் இந்த மண்ணிலே தானே இருக்கின்றோம் என்று அதனை எளிமையாக எடுத்து விடாமல் எங்களுடைய இந்த பழைய மாணவர் சங்கத்திலே நீங்களும் ஒரு அங்கத்தவர்களாக இணைந்து எதிர்கால நடவடிக்கைக்கு சிறப்பான பங்களிப்புகளை உங்களால் இயன்ற பங்களிப்பை அல்லது உங்களுடைய பௌதிக ரீதியான பங்களிப்பை நீங்கள் வழங்க வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆகவே அனைவரையும் வருகின்ற பொன்விழா ஆண்டிலே சிறப்பு நிகழ்வாக நடைபெறுகின்ற அந்த நிகழ்வுகளிலே சந்தித்து இன்னும் இந்த பழைய மாணவர் ஒன்றியத்துக்கு வலுச்சேர்க்க வேண்டும் என்று அன்புரிமையோடு கேட்டு விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். அதாவது இந்த நிகழ்விலே எங்களுடைய பல்கலைக்கழகத்தினுடைய இளைப்பாறிய விரிவுரையாளர்கள் அவர்களை நாங்கள் கௌரவிக்கின்றோம். அவ்வாறு இந்த பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் பேராசிரியர் ஸ்ரீ சர்க்குராஜ் அவர்கள் என்னுடைய துணைவேந்தராக இருக்கின்றார். துணைவேந்தரை மையப்படுத்திய நிகழ்வாகத்தான் இது இருக்கும். எங்களுடைய துணைவேந்தர், கலைப்பீடாதிபதி உட்பட ஏனைய பெருந்தகைகளோடு இந்த நிகழ்வை நாங்கள் முன்னெடுப்போம். இங்கே கூறியது போன்று அதாவது நூலாக்கத்துக்கு என்று ஒரு குழு இருக்கின்றது, கௌரவிப்பு நிகழ்வுக்கென்று ஒரு குழு இருக்கின்றது, விழாக்குழு இருக்கின்றது, நிதிக்குழு இருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் விளையாட்டுகளை ஒழுங்குபடுத்துவதற்கென இன்னொரு குழு இருக்கின்றது. சகல குழுக்களும் நாங்கள் ஒன்றிணைந்து இந்த நிகழ்வை திறம்பட செய்வதற்கு நாங்கள் திட்டமிட்டு இருக்கின்றோம் என்பதை இந்த வேளையிலே தெரிவித்துக் கொள்கிறோம்.